சாட்டர்டே மார்னிங் 10 o'clock நாங்கள் சென்னைக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். லோஹோஸ் மீட்டப் ஒன்று இயர்லி ஒன்ஸ் வைப்பாங்க. அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் வந்து ஹாஸ்டலில் படித்ததுனால இயர்லி ஒன்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மீட்டப் வைப்பாங்க. இந்த தடவை எங்கே வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் பீச் ரிசார்ட்டுன்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்தில் இருக்குது. அங்கே தான் வச்சுருந்தாங்க. இது ஃபேமிலி மீட்டப் அப்படின்றதுனால ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. ரிசப்ஷனில் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே பேட்ரி கார்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய ரூம்ஸ் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் வந்து நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் பேட்ரி கார்லேயே கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. எங்கள் ரூம் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன்லேருந்து ரொம்ப கிட்ட இருந்ததுனால நாங்கள் நடந்தே வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூலு, ஸ்பா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ வெல்கம்க்கு வந்து அந்த ஷெல்லில் ஆகக்கூடிய மாலை அந்த மாதிரி போட்டு வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு குட்டி ஸ்நாக் கிட் மாதிரி. அதில் வந்து மூங் தால், பிஸ்கெட்ஸு, சிப்ஸு, சாக்லேட்ஸு, பீனட் பர்ஃபி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அட்மிட் கார்ட்ஸ், நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். நான் ஹஸ்பண்டும் நானும் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அட்மிட் கார்ட்ஸு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெனு கார்டு. யூஸ்வலாக நான் எப்பயுமே எந்த ஹோட்டல் போனாலும் மெனு கார்டு அதில் உள்ள ரேட்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணுவேன். ஆனால் ரெசார்ட்டுக்கு பரவாயில்ல, ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாமினலாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வாஷ்ரூம் கிட் பார்த்திங்கன்னா ஷவர் கேப்ஸு, சோப்ஸு, ஷாம்பு, கோம்பு, அதுக்கப்புறம் டென்டல் கிட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு கொடுத்த ரூம் பார்த்திங்கன்னா குட்டியாக க்யூட்டாக ஒரு ரூம், நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காஃபி ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க. க்ரீமர், சுகர், டீ பேக்ஸ், காஃபி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. கெட்டிலும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்டோலேருந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வியூ இருக்குது வெளியில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் கேலண்டர் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் ஸ்டாண்டு, ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை நம்ம செட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் டவல், அப்புறம் நல்ல ஒரு மஸ்லின் டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெசார்ட்டோட பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே அவங்க கொடுக்குற அம்யூனிட்டிஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கூப்பன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் விவேக்ஸோட ஏதோ ஒரு கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்க்ரப்பு, அப்புறம் ஸ்லிங் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு அந்த வருஷத்துக்கான அதாவது 2025க்கான ஒரு டைரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் மேட்ச் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து கேலண்டர்ஸ். இதெல்லாம் வந்து லோஹோஸே வந்து ஒருத்தர் வந்து அவங்களுடைய கம்பெனி நேம் ஆர் அவங்க பிஸ்னஸ் நேம் போட்டு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த பேக்கில் இருந்துச்சு.